ஹாய் ஹலோ பீப்பிள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மாரீசன் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தயாரிச்சிருக்கிறாங்க. சுதீஷ் சங்கர் அப்படின்றவர் எழுதி இயக்கியிருக்கிறாரு. வைகை புயல் வடிவேலு, ஃபகத் ஃபாசில், அப்புறமா கோவை சரளா மேம், சித்தாரா மேம், விவேக் பிரசன்னா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. படத்துக்கு இசை யுவன் சங்கர் ராஜா. இந்த படத்துடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து அப்படின்றதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் அப்ளாட்ஸ் டு சுதீஷ் சங்கர். வாழ்த்துக்கள். சிறப்பான தரமான சம்பவம் அப்படின்னு சொன்னால் இதுதான் தி பெஸ்ட் தமிழ் சினிமாப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. கதையோட அந்த மெயின் கோர் கண்டென்ட் இருக்குது பாருங்கள், அது நம்ம நிறையா இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்துருக்கோம். பட் அது சொல்லப்பட்ட விதம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காகவே ஒரு மிகப்பெரிய சபாஷ். ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் தி ஹார்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஆஃப் பார்க்குறப்ப நமக்கு இதே என்னடா ரெண்டு பேரும் எங்கேயோ ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஃபகத் ஃபாசில் வைகை புயல்கிட்ட அந்த பணத்தை ஆட்டையை போடுவாரா மாட்டாரா, நம்ம தாட் ஃபுல்லாக அந்த நோக்கத்தோடு இருக்கிறப்ப ப்ரீ இன்டர்வலுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை பக்காவாக நமக்கு இது சாதாரணமான படம் கிடையாது, இது வேறு மாதிரியான ஒரு கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லி நம்மளை சீட் அடிச்சுக்கு கொண்டு வராங்க. அப்படியே ஒரு காஃபியை போட்டு நம்ம அப்படியே உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஆஃப் படம் வேறு மாதிரியான ஒரு ஜானருக்குள்ளே போய் ஒரு மாதிரி கிளைமேக்ஸ் முடியுது. அப்படியே பார்த்திங்க அப்படின்னா இதை ஃபன்ஃபில் படம்னு எடுத்துக்கவா இல்லை அப்படியே நம்ம மனசை ரணமாக்குற அந்த மாதிரியான ஒரு படம் எடுத்துக்கவா அப்படின்றதே நம்மளுக்கு அதை அனலைஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம படம் முடிஞ்சு வெளியே வந்துடலாம். பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்தே பார்த்திங்கன்னா படத்தோட இயக்குனர் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவரோட ரைட்டிங் உண்மையிலேயே சிறப்பு. பல இடங்களில் பல ட்விஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. நமக்கு ஓ இதுக்கு தானா அது, ஓ அதுக்கு தானா இது அப்படின்ற மாதிரி நம்மளே நம்ம ஒன்று சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஒன்று எதிர்பார்த்து போயிருப்போம் படத்தோட ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு. பட் அங்கே முடித்து வெளியே வர்றப்ப வேறு ஒரு ஃபீல் ஒன்று கொடுத்தா எப்படி இருக்கும். ஸோ அதைத்தான் எக்ஸாக்டாக படத்தோட இயக்குனர் நமக்கு இந்த படம் மூலமாக கொடுத்துருக்காப்புல. சபாஷ் சபாஷ். படத்தில் மெயின் ரோல் ரெண்டு பேர், ஃபகத் ஃபாசில் அண்டு நம்ம வடிவேல் சார். ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவன் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தி பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபகத் ஃபாசில் சொல்லவே வேணாம். சாதாரணமாகவே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு தெரியும், மனுஷன் தூக்கி சாப்பிட்ருவாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அன்எக்ஸ்பெக்டட் என்ன அப்படின்னு சொன்னால் வடிவேலு தான். உண்மையிலேயே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவர் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஏதாவது ஒரு படத்தில் கொடுத்துருந்தார் அப்படின்னா போங்க பாஸே அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் கூட பண்ணியிருக்கலாம் மேபி. பட் இப்போ நம்ம எந்த இடத்துலையுமே அவரை என்னப்பா இவ்வளோ சீரியஸாக நடிக்கிறாப்புல அப்படின்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக கணக்கச்சிதமாக ஃபென்டாஸ்டிக்ங்க உண்மையிலேயே. அதாவது சமீபத்தில் கூட ஏதோ ஒரு நீயா நானால் நினைக்கிறேன், அதில் இந்த வேறு லெவல் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கு மேலே அது எப்படி புகழ்கிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசியிருந்தார். உண்மையிலேயேங்க சில மைண்ட் ப்ளோயிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறப்ப நம்மளுக்கு வார்த்தைகளே வராது அதை பாராட்டுறதுக்கு. அப்போ ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லையா, அதுக்கு தான் அந்த வேறு லெவல்லாம் வரும், எக்ஸ்ட்ராடினரின்றது வரும், அருமை. அது ஒரு மாதிரி வேர்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக நம்ம யூஸ் பண்ணுற காரணம் அதுதான். சும்மா நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறோம். பட் உண்மையிலேயே சில பெர்ஃபார்மன்ஸ் சில விஷயங்கள் நம்மளுக்கு பார்க்குறப்ப தான் அதோடைய இம்பேக்ட்டு சூப்பர்ரா நீ நடிகண்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு அருமையாக இங்கே இருக்குது. உண்மையிலேயே ஒரு சீக்வன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வடிவேல் சார் அழணும். சீரியஸாக ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடினா நம்மளாம் அப்படின்னு சிரிச்சிருப்போம். பட் இங்கே அவரோட சேர்ந்து நம்மளும் அவர் போனார் இல்லையா படம் முழுக்க ஒரு ட்ராவல். அந்த ட்ராவலில் நம்மளுமே அவர் கூட போனால் எந்த மாதிரியான அந்த ஃபீலிங்ஸ் வருமோ எக்ஸாக்டாக அதை அருமையாக நமக்குள்ளே கடத்தியிருக்கார் அப்படின்னு சொல்லுவேன். ஃபகத் ஃபாசில் கிளைமேக்ஸில் அவர் பண்ணுற விதம் அதெல்லாம் சூப்பர், அருமையாக பண்ணியிருந்தாப்புல. ரெண்டு பேருமே போட்டி போட்டு அதான் இதை ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிள் படம் தான், சோஷியல் ரெஸ்பான்சிபிள் த்ரில்லர் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிள் எதை பற்றினது அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள்லாம் தேட்டரில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நான் கண்டிப்பாக இங்கே சொல்ல போகிறதில்ல. ஏன்னா என்ன அப்படின்றதுக்காகவாது போய் பாருங்களேன் ஒரு வாட்டி. கண்டிப்பாக இந்த மாதிரியான படங்கள்லாம் பெருசாக ஜெயிக்கணும், அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போது வடிவேல் சாருக்கு பெருசாக மார்க்கெட் இல்லை, ஃபகத் ஃபாசிலுக்கு இங்கே தமிழ்நாட்டில் பெருசாக ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் ஒரு ஒரு 60-70 கோடி
அப்படின்ற மாதிரியான அந்த பிஸ்னஸ் நடக்கிறதுக்கு உண்டான அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஒரு புல் இருக்கு இல்லையா, அது வந்து இல்லை அப்படின்ற மாதிரி யாரும் பேசிடக்கூடாது. கண்டிப்பாக இந்த படம்லாம் பெருசாக பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் பண்ணணும், அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ உண்மையிலேயே சிறப்பாக எழுதப்பட்ட ஒரு அருமையான திரைப்படத்தில் அருமையான பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு உண்மையிலேயே ஃபஸ்ட் ஆஃப் பார்க்குறப்ப சில இடத்துல டேய் ஏதாவது ஒன்று பண்ணி தொலைங்கடா அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஃபீல் ஆச்சு எனக்கு. பட் அதோடைய அந்த கோர் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப நமக்கு வந்து ஆஹா இது வேறு மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து நம்ம மேலே கொஞ்சம் எதையுமே கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்கடா அப்படின்ற மாதிரி பர்சனலாக ஃபீல் ஆச்சு. உண்மையிலேயே மாரீசன் இப்போது இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்களில், இது வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்களில், இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிற படத்தை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அதில் சிறந்த 10 படங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முதல் 3 இடத்துல இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எண்ட் ஆஃப் தி இயர் கண்டிப்பாக பாருங்கள், பல பேருக்கு பிடிச்ச படமாக இந்த படம் இருக்கும் அப்படின்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த மாதிரியான படங்கள் அதாங்க ரெகுலர் கண்டென்ட்டாகவே இருக்கட்டும், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாகவே இருக்கட்டும், ஆனால் அதை வந்து சொல்கிற விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அங்கே தான் தன்னுடைய தனித்திறமை இனிமேல் வந்து நம்ம இயக்குநர்கள் காட்டி ஆகணும் அப்படின்றத ஒன்ஸ் அகெயின் ப்ரூஃப் பண்ணியிருக்காரு நம்ம சுதீஷ் சங்கர். இந்த படத்தில் வந்து ரொம்ப லிமிட்டட் தான், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 90% கிட்ட நம்ம ஃபகத் அண்டு வடிவேல் மட்டும் தான் ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. மற்றவங்களும் அவங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை சூப்பராக அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். விவேக் பிரசன்னா அந்த கேரக்டரை வந்து ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கியா, வாழ்த்துக்கள்யா. அப்புறமா ரொம்ப முக்கியமான ஒரு தலைவனை பற்றி பேசி ஆகணும். எஸ், யுவன் சங்கர் ராஜா நிறைய இடங்களில் பிளாங்காக விட்டுருக்காப்புல. இந்த இடத்துல பிளாங்க் தேவை, ஆனால் ஒரு சில இடங்களில் கொடுக்க வேண்டிய இடத்துல வசமாக கொடுத்துருக்காப்புல. பிஜிஎம்மு நீங்கள் தியேட்டரில் பாருங்கள், நல்லா அந்த ஆடியோ சிஸ்டம்லாம் பயங்கரமாக இருக்கக்கூடிய இதில் கேட்டு பாருங்கள், வேறு லெவலில் ஒரு ஃபீலை வந்து கண்டிப்பாக தலைவன் வந்து கடத்துறாப்புல. உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு தரமான படத்தை பார்த்த ஃபீல் கண்டிப்பாக இருக்குது. அதே டைமில் நான் சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து அப்படியே தாவாங்கட்டையை தடவை வச்சாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5க்கு 3.75 கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல படம் வேணும், நல்ல படம் வேணும்னு கேட்டியெல்லாம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, போய் தியேட்டரில் போய் பாருங்கள். உண்மையிலேயே இந்த படம்லாம் எங்கெங்கெல்லாம் இந்த சின்ன சின்ன ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக பெரிய ஸ்க்ரீனுக்கு மாறியே ஆகணும். அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய சக்ஸஸாக நான் பார்க்குறேன்.